நடந்து போய்னுக்கிறது வந்து குளத்துக்கு வர தண்ணி போகிற காவா. பெரிய காவா வந்து ரோடு போட்டாங்க. ரோடு போட்டது நல்லது தானே அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நான் கேட்டேன் 2-3 பேரை. குளத்தை மூடிடலாம், ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அங்கே தண்ணி வரல, குளம் வந்து வறண்டு போச்சு, அது வேறு எதுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜியோ போட்டு குளத்தை மூடிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிளில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன் சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இன்றைக்கி 7/1/2026, அடுத்த மாதம் February 18 27 வரைக்கும் மேல்மலையனூரில் தேர். இந்த இடம்லாம் ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து தேர் நடத்தக்கூடாது. இங்கே 60 ஏக்கர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க இங்கே கோயிலுக்கு வர ஜனங்க. ஏன்னா எடுக்கலை, அது நிற்கிறாங்க. சட்டசபையில் 3 கோயில் தீர்மானம் போட்டாங்க. அது எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா ஒன்று. இன்னொன்று வந்து அமாவாசை கூட்டம் வரும்போது அந்த ஊஞ்சல் ஆட்டுறாங்க. அதுக்கு ஜனம் வந்து அதான் ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம் வசதி. அந்த ஏரிக்கரைக்காக வேறு, ஏரிக்கரையில் வந்து அந்த பக்கமாக முன்ன வந்து இது போட்டிருந்தாங்க. அங்கேயே வந்து தண்ணி இருக்குது. ஏரிக்கரையிலையும் பார்க்கிங் விட முடியாது. இப்போ டெண்டர் விடுவாங்க. அதாவது மக்களுக்கு அடிப்படை வசதியோ ஒரு இதுவோ இல்லை. இது வேறு மார்கழி மாதம், இது பனி வேறு பெய்யுது. அதனால் மக்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சுட்டு தேர் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் நினைக்கிறேன். மற்றவங்க யார் நினைக்கிறாங்கன்னு கமெண்டில் போடுங்க. அப்புறமா வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. வரவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இங்கே வந்து அதேமாரி குளத்தில் வந்து தண்ணி அசுத்தமாக இருக்குது. அதை தான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க. கோயிலுக்கு வரவங்க உண்டியில் காசு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. அதனால் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான்.